வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நீங்கள் கமெண்ட்டை கேட்ட மாதிரியே டிவிஎஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகின பிறகு முதல்ல நம்ம ஆட்டோ எடுத்தோம் 17,50,000 ரூபாய்க்கு. அந்த ஆட்டோ அப்படியே அங்கே திருப்பி காட்டு தம்பி, நம்ம ஆட்டோவை காட்டிட்டு வா. இங்கே வாங்க, அப்படி வாங்க மக்களே. ஸோ நம்ம அந்த ஆட்டோ எடுத்து 17,50,000 ரூபாய்க்கு. இப்போ புதிய டேக்ஸ் ஜூன் 1க்கு பிறகு டேக்ஸ் கூடின பிறகு 18,50,000 ரூபாய்க்கு விலை கூடியிருக்கு. ஸோ இது ஷோரூம் ப்ரைஸ். ஒன் ரோட் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கூடும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பே பண்ணணும், அதுக்கு இல்லாமல் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு இந்த வீடியோ முடிகிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எவ்வளோ போட்டு வச்சுக்கொள்ளணும். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம், புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீலில் முன்னுக்கு ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பின்னுக்கு பேக் சைட்லேருந்து டயர்ஸில் என்ன ஸ்பெஷல், டேஷ்போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாத்தலை இல்லாட்டி தம்பூரில் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நாங்கள் இங்கே தான் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ரைட், வாங்க 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 மக்கள். நீங்கள் பாருங்கள், பச்சை கலர் ஒன்று இருக்குது. நமக்கு சிகப்பு தானே இருந்துச்சு, பச்சையும் மஞ்சையும். அப்படி காட்டு, நல்ல பெரிய சைஸ் டோர் ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளுக்கு உட்காந்து காட்டுறேன். உள்ளுக்கு பாருங்கள், ஸ்பேஸை பாருங்கள், லெக் ஸ்பேஸ். அப்படியே கொஞ்சம் வாங்கலை மக்களை முன்னுக்கு. மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்ல உறுதியாக இருக்குது. எப்படி இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ இதில் ஒன் ஆஃப் சுவிட்ச் இந்த என்ஜின் ஆன் பண்ணுற சுவிட்ச் இங்கே தான் கொடுத்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி இன்றைக்கி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது முன்னுக்கு வைஃபர் வேலை செய்கிறதுக்கு. இது லைட்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சிஸ்டத்தை இங்கே கொஞ்சம் காட்டுங்க தம்பி. இங்கே பாருங்கள், கியர் சிஸ்டம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிங்க. நியூட்ரல், அலர்ட், ரிவர்ஸ் 1 2 3 4 அப்படியே கீழுக்கு கியர்ஸ் வந்துடுது. ஸோ அப்படியே மேலே எனக்கு எனக்கு அப்படியே உங்களுக்கு மீட்டர் சிஸ்டம் அப்படியே ஃபுல்லாக வந்துடுது. ஓகே, ஸோ இது டிஜிட்டலில், ஸோ அனலாக் தான் இருக்குது. அப்படியே இதையும் பார்த்தீங்கன்னா அந்த அனலாக் ஸ்டைலுக்கே அடிச்சிருக்காங்க அந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, நல்ல பெரிய க்ளவ் பாக்ஸ் வந்துடுது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சோக் இருக்குது. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பரில் உள்ள மோட்டர் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி விளங்காமல் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இண்டிகேட்டர் அண்ட் நியூட்ரல் லைட்ஸ் வந்துடும். ஸோ இங்கிட்ட அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்குறேன், ஃபோன் சார்ஜராக, ரைட், 12 வாட்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர்ஸ் வந்துடுது. ஸோ USB அவுட், AUX அவுட் வந்துடுது. ஓகே, அப்படியே முன்னுக்கு மூஞ்சி போய் பார்ப்போம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 12 மணி வெச்சு வெயிலில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். முன்னுக்கு மூஞ்சி எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நிறைய வீல்ஸ் இருக்குது. அப்படியே தம்பி மற்ற அப்படியே காட்டுங்க. அப்படியே ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம டிவிஎஸ் 2026 லாஸ்ட்டாக வந்த மாடலில் அப்படியே ஃப்ரண்ட் டிசைனை கொஞ்சம் பார்ப்போம். நம்மளோட மற்ற மாதிரியே தான் டைமண்ட் கட். இங்கே பாருங்க, ஹெட்லைட் வந்துருக்கு. ஸோ முன்னுக்கு அழகான டிசைன் ஒன்று வந்திருக்கு. இது க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டு தம்பி. ஸோ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2024 நம்ம எடுத்த லாஸ்ட் வீடியோ இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட த்ரீவீல் மாதிரியே தான். ஆனால் இது இப்போ ஒரு கிழமைக்கு வந்தது. ஸோ பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. மாடல் ஒன்று தான், ஆனால் த்ரீவீல் புதுசு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லொக் ஓப்பன் பண்ணியாச்சு. சீட் அப்படியே தூக்கணும்னா இது கீழே நமக்கு டயர் ஒன்று இருக்குது. ஸோ இது நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. மக்களை மறந்துடாதீங்க, இதில் வர 4 டயரும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ அதுதான் இதில் விசேஷமானது. இது லொக் பண்ணியிருக்கீங்க, சும்மா கலவை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகாது ஈஸியாக. ஓகே, ஸோ அப்படியே பார்த்துக்குங்க. இது இப்போ நம்ம அப்படியே மூட போகிறோம். அதுக்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் கவர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் வந்துடுது. ஸோ கிக்கிங் அன்றைக்கி தேவையான யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படியே தம்பி இப்படியே உள்ளுக்கு வாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து 3 வீலில் பின் சைடு நான் காட்டுறேன். என்ஜின் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாமா. அப்படியே போட்டுருக்காங்க மக்களை. இதான் பார்த்தீங்கன்னா என்ஜின், இதில் புதுசாக வர என்ஜின். ஸோ இத்தனை சிசி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கீழே வந்து டெக்ஸ்ட்டில் போட்டுருவேன். இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் இருக்குது. அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா டேங்க். ஸோ இதில் பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வந்துடுது. அது முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஆனால் ஆயிலுக்கு பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போட்டு பிறகு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி தான் இருந்தாங்க. ஆனால் ஆயிலுக்கு வந்து நாங்கள் பே பண்ணோம். ஸோ அது வந்து எங்களோட ரூல் வந்து ஆயிலுக்கு பே பண்ணணும் அப்படின்றது. ஓகே தம்பி, போய் கதவு மூடுங்க தம்பி. அப்புறம் மக்கள் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, அந்த தகர மாதிரி ஒன்று, இரும்பு ராடு ஒன்று. இது வந்து நல்ல பிளனாக இருக்குது. நம்மட அந்த நம்ம வச்சுருக்க வெயில் மாதிரி இல்லாமல் நல்ல உறுதியாக இருக்குது. இவ்வாறு அடுத்து மாத்தலையை சுற்றி இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிவிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சத்துரங்க டிவிஎஸில் வந்து மாத்தலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த ஷோரூமில் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட்லையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் அவுட் சைடு வந்து இருக்குது. ஸோ வெளியில் நிறைய 3 வீல் போட்டிருக்காங்க, அதையும் காட்டுறேன். சரி ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஒன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆட்டோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 18,50,000 ரூபா. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டாயம் போடணும். புது ஆட்டோ எடுத்தால் தேர்ட் பார்ட்டி போடுறது புதுசு தான் கட்டாயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முத ஒரு வருஷம் வந்து நமக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிறோமே. அதனால் ஃபுல் இன்சூரன்ஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா. ஓகே, ஸோ 29,000 ரூபா வந்து பர்சனல் யூஸாக இருந்தால், அதே நீங்கள் வந்து ஹையர் ஓடுறன்னு எடுத்திங்கன்னா 58,000 ரூபா மாதிரி வருது. இது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தளவுலையும் நீங்கள் எடுக்கிற பாலிசியை பொறுத்தளவுலையும் வித்தியாசங்கள் வரலாம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஹையர் ஓடுறதுக்கு எடுக்கிறதுனா கூடுதலாக டபுள் த அமௌண்ட் வரும். பர்சனல் யூஸுக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா மாதிரி வரும். ஓகே, ஸோ 30,000 ரூபா அரௌண்டு வச்சுக்கிடுவோம் நம்ம. ஓகே தம்பி, அப்படியே மக்கள் இந்த டயரையும் இந்த பிரேக் சிஸ்டத்தை அப்படியே கொஞ்சம் கீழே காட்டுங்களே. ஸோ மக்கள் இதான் நான் சொன்ன அந்த டியூப்லெஸ் டயர். ஓகே, ஸோ இதில் பிரேக் சிஸ்டம் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரேக் தான் இருக்குது. அப்படியே பின்னுக்கு போய் காட்டுங்க தம்பி, பின்னுக்கு டயர் ரெண்டே அப்படி காட்டுங்க. இதே மாதிரி தான் அதுவும் டியூப்லெஸ் தான் வரும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வரும். எனக்கு வந்து எந்த வீல் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 21,000 ரூபா வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு அந்த கணக்கு அரௌண்ட் 20 மாதிரி போட்டுக்கிடுவோமே, சும்மா ஒரு கணக்கு கொண்டு வரதுக்கு சரியா. அப்போ அன்றைக்கி ஒரு 50,000 ரூபா. அப்போ இன்றைக்கி 18,50,000 ரூபா. அதோடு சேர்த்து இன்னொரு 50,000 ரூபா போட்டிங்கன்னா 19 லட்சம் ரூபா. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 19,10,000 ரூபா 19,05,000 ரூபா எடுத்துகிட்டு போங்க வெஹிக்கிள் எடுக்கும்போது. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு இன்சூரன்ஸையும் போட்டுக்கிட்டு வண்டிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோலையும் அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதான் மக்களே ஃபுல் டீட்டெயில் ப்ரைஸில் வந்து. ஸோ ஒன் ரோட் ப்ரைஸ் இதான். நீங்கள் வந்து ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 18,50,000 ரூபா வந்து ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ இது மாதிரி முக்கியமான வீடியோஸ் இந்த 3 வீல் புதிய 3 வீல்கள் எடுக்கும்போது விலைகள், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம இப்படி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய வேணுமா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியான வீடியோஸ் வந்து எங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த கம்பெனிகள் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு கிட்டத்தில் உள்ள டவுன்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கட்டாயம் வீடியோஸ் எடுத்து வந்து போடுவோம். ஓகே, கொஞ்சம் மக்களே, இப்போ வந்து இதுதான் அத்தோல். இதில் வந்து கலர்ஸ் 3 கலர்ஸ் வருது. ஆனால் சிகப்பு தான் அதிகமாக போகிற கலர்ஸ்னு சொல்கிறாங்க. தம்பி சிகப்பு கொஞ்சம் காட்டு எப்படி மக்கள்.